அதை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? ஜாதகத்தில் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கரெக்டான பொருத்தம் இருக்குது அப்படின்னு. லக்ன பொருத்தம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். லக்னத்திலிருந்து பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 6ஆம் லக்னமாகவும் 8ஆம் லக்னமாகவும் 12ஆம் லக்னமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் நான் பொருத்தவே மாட்டேன். எல்லாமே பொருந்தி இருந்தாலும் இப்படி இருந்தால் பொருத்தம். கட்ட பொருத்தம் ப்ளஸ் ராகுக்கு இது பொருத்தம், திசா புத்தி பொருத்தம், கடைசியாக நட்சத்திர பொருத்தத்துக்கு வரும். இப்படி வந்து நான் பொருத்தம் பார்க்கறதுனால தான் இந்த அம்மாட்ட எது கேட்டால் எதாவது கொண்டு போனாலும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கேன். அதில் எப்படி கரெக்டாக இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும், இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் ஆகும் அப்படின்லாம் எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? இப்போ வந்து ஒரு லக்னாதிபதி வந்து 5ஆம் இடத்துல உட்காந்தாலும், ஒரு லக்னாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும், 7ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தாலும், 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக அவன் லவ் தான் பண்ணுவான். அவன் பிறந்து ஜனிச்சு கீழே விழுந்தனுக்கே சொல்லிடலாம். வேப்பமரத்து தாலி கட்டுறது ஆண்கள், வேற வேப்பமரத்து தாலி கட்டுறது பெண்களுக்கு 2 தாலி கட்ட சொல்றது. இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி செய்ய சொல்றது தான். ஆனா சத்தியமா சொல்றேன், நானு நீ லவ் பண்ணினா அவன் ஜாதகமே பார்க்காதீங்க. வேதை யோனி ஒன்று இருந்தாலே போதும். நீங்க சொல்ற 10 பொருத்தம் தேவையே இல்லை. 10 பொருத்தம் ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பிருந்தா திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்திட்டு வந்து தாராளமா திருமணம் பண்ணுங்க. யாரெல்லாம் லவ் பண்றீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. போய் திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுத்திட்டு வந்து நீ தாராளமா கல்யாணம் பண்ண, ஒண்ணுமே நடக்காது. நீ 100 வருஷத்துக்கு வாழ்க. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஜோதிடர், வாஸ்து நிபுணர், மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் நினைச்சிருக்காங்க. வணக்கமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்கிறாங்க. அப்போது ஜாதகம் பார்த்தா திருமணம் பண்ணணும் அப்படின்னு, அதை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? ஜாதகத்தில் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கரெக்டான பொருத்தம் இருக்குது அப்படின்னு, எதிர்கால வாழ்க்கையில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? குருவாழ்வே குருவே துணை, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி. ஓம் சரவணம்பவா, ஓம் சரவணம்பவா, ஓம் சரவணம்பவா. நீங்கள் கேட்ட கொஸ்டின் அருமையான கொஸ்டின். எப்படின்னா நிறைய பேருடைய கேள்விகள் இதுதான். எப்படி நீங்கள் வந்து இந்த ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்கிறீங்க? இது எங்கள் அண்ணன் வீட்டு சொத்து, எங்கள் அக்கா வீட்டு சொத்து, இந்த சொத்து எங்கேயும் போகக்கூடாது, நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம், நீங்கள் பொருந்தலின்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் மனதளவில் இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை கொடுக்கலான்னு இருக்கிறோம், எங்கள் சொத்து எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனது அனுபவம் 32 வருடம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஒரே கேள்வி தான் கேட்பேன், சொத்து பெருசா, பணம் பெருசா, கணவன் மனைவி ஒட்டுக்கா வாழ்றது பெருசா, சந்தோஷம் பெருசா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக எதுக்கு வருவேன்னா பொருத்தத்துக்கு தான் வருவேன். எதுக்கு பொருத்தத்துக்கு வருவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன்னா, இந்த லக்னம் பொருந்துமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதக கடத்தில் லக்னம் உயிர், ராசி மனசு. அப்போ அந்த லக்ன உயிர்னா வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியது உயிர் தான். புரியுதுங்களா? மனசு கூட இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்குதா? இல்லை. மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறும் குணம். அது குரங்கு மாதிரி தாவும் குணம் கொண்டது மனசு. ஆனால் உயிர் வந்து இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உயிர் நல்லா இருந்தால் தான் நம்மளால இயங்க முடியும். அப்போ அந்த உயிர் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக 2 ஜாதகங்களையும் நல்லா பொருத்தணும். எப்படி பொருத்தணும்னா லக்ன பொருத்தம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். லக்னத்திலிருந்து பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 6ஆம் லக்னமாகவும் 8ஆம் லக்னமாகவும் 12ஆம் லக்னமாகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் நான் பொருத்தவே மாட்டேன். எல்லாமே பொருந்தி இருந்தாலும் இப்படி இருந்தால் பொருத்த மாட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ரூல் 1 இது. செகண்ட் ரூல் என்னென்னு தெரியுங்களா? அவங்களுடைய திசா புத்தி. திசா சந்திப்பும் ஆகாது, புத்தி சந்திப்பும் ஆகாது. திசை வந்து டம்மி, புத்தி பலவான். அப்போ திசா சந்திப்பு இருக்கக்கூடாது. திசா சந்திப்பு வரும் பொழுது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ஒருத்தரை அடிச்சிருன்னா நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து தெய்வத்தின் தூதுவர்கள் ஜோதிடர்கள் எல்லாம். அப்போ அந்த மாதிரி சொல்லாமல் பொருத்தமில்லைன்னு சொல்லி கொடுத்துறது. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? திசா புத்தி பலம். தேர்ட் ரூல் என்ன தெரியுங்களா? அதில் அப்போ வந்து நம்ம அந்த ராகு கேது, இவருடைய ஜாதகத்தில் ஒரு சிம்மாதிபதி வீட்லேயோ ஒரு விருச்சக வீட்லேயோ அல்லது ஒரு மீன வீட்லேயோ ராகு இருந்தால் அவங்களுக்கும் அந்த வீட்டில் பெண் வீட்டில் இருந்தாலும், பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தாலும், ஆணோட ஜாதகத்தில் இருந்தாலும், சிம்மாதிபதி வீட்லேயாகட்டும் விருச்சக வீட்லேயாகட்டும் மீன வீட்லேயாகட்டும் ராகு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ராகு கேது பலன் வந்து 18 மாதங்கள் கரெக்டாக. இவங்க ராகு மேலே ராகு பயணம் பண்ணு, இவங்க கேது மேலே கேது பயணம் பண்ணு. அந்த காலகட்டத்தில் அடிச்சிடும். என்ன அடிச்சிடும்? ஒருத்தர் அடிச்சிடும், பிரிஞ்சிருவாங்க, வாக்குவாதம் பண்ணிக்குவாங்க, டைவர்ஸில் வரும். அதனால் அதாவது 4வது ரூல் இது. சரிங்களா? இந்த ரூல் பார்க்குறோம். கடைசியாக தான் நாங்கள் வந்து நட்சத்திர பொருத்தத்துக்கு போகிறோம். எல்லோரும் கேட்பாங்க, எனக்கு 10 பொருத்தம் இருக்குது, நான் ஏன் திருமணம் செய்யக்கூடாது, நான் ஏன் பண்ணக்கூடாது, எங்கள் பொண்ணுக்கு இருக்குது, அந்த பையனுக்கு இருக்குது, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படியெல்லாம் கேட்பாங்க. அம்மா என்னுடைய ரூல் இதுதான். நான் 32 வருட காலமாக இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறேன்.
எங்கள் தாத்தா இப்படி தான் பார்த்தாரு, எங்கள் அப்பா இப்படி தான் பார்த்தாரு, எங்கள் தாய்மாமி இப்படி தான் பார்த்தாரு, எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான். நான் இது வரைக்கும் 2600 திருமணங்கள் மேட்ச் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய கல்யாணங்கள் பார்த்து கொடுத்துருக்குறேன். நானே மேட்ச் பண்ணாதையும் கொண்டு வந்து பொருத்தம் கொடுப்பாங்க, அதுவும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 3 ரோடு தாண்டி அவங்களே இன்னும் நல்லா எங்கள் அப்பா பொறுத்துன்னு பொருத்தம் 86 வயசு ஆகுது, கணவன் மனைவி இருவருக்கு ஈக்குவல் வயசு ஆகுது, இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சண்டை சச்சரவுகள் இருக்கு, வீடுனா சட்டிப்பான முட்டு, வீடுனா சட்டிப்பான முட்டு, சண்டை சச்சரவுகள் இருக்கு. பிரிஞ்சாங்களா? பிரியல. வாக்குவாதம் பண்ணாங்களா? இல்லை. டைவர்ஸ் பண்ணாங்களா? இல்லை. காரணம் என்னன்னா இந்த 5 முறையில் நான் பொருத்துவேன். ஒரு ஜாதகத்தை எடுத்து 5 பாயிண்ட் பார்ப்பேன். எப்படின்னா லக்ன பொருத்தம், உங்களுக்கு புரியுதுங்களா, கட்ட பொருத்தம் ப்ளஸ் ராகுக்கு இது பொருத்தம், திசா புத்தி பொருத்தம், கடைசியாக நட்சத்திர பொருத்தத்துக்கு வருங்க. இப்படி வந்து நான் பொருத்தம் பார்க்கறதுனால தான் இந்த அம்மாட்ட எது கேட்டால் எதை கொண்டு போனாலும் பொருத்தம் தான் சொல்லு அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கேன். மக்கள் மத்தியில் நிறைய பேர் வாங்கியிருக்கேன். எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர். ஏன் ஐ டோன்ட் கேர்னா, ஒரு கணவன் மனைவியை நம்ம பொருத்தி வைக்கும்போது அது 1000 காலத்து பயிர். அந்த 1000 காலத்து பயிர் நல்லா வாழணும். வாழணுமோ வாழக்கூடாதா? அப்போ நம்ம வந்து உங்கள் திருப்திக்கு நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மையை செய்கிறது. ஓகே. அப்போ நன்மையை செஞ்சாதானே அவங்களோட எதிர்காலத்தில் அவங்க நன்மை தேடிக்குவாங்க. அதனால் நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன், உங்கள் திருப்திக்கோ உங்கள் சந்தோஷத்துக்கோ நான் ஜாதகம் சொல்ல மாட்டேன். ஓகே. இப்படி தான் சொல்லுவேன். கட்டத்தில் என்ன இருக்கோ ஃப்ராங்காக சொல்லிடுவேன். உங்களுக்கு இப்போ ஆயில் கண்டமா? ஆயில் கண்டம் இருக்குது. உங்களுக்கு மருத்துவ செலவு வருமா? வரும். நீங்கள் இப்போ வீடு விற்பீங்களா? விற்பீங்க. இது எல்லாத்தையும் நான் ஜோதிடத்தை பார்த்து சொல்லிடுவேன். ஓகே. அதில் எப்படி கரெக்டாக இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும், இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், அரேஞ்ச் மேரேஜ் ஆனவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் ஆகும் அப்படின்லாம் எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? அது கண்டிப்பாக சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியுமா? எங்கள் அனுபவம் தான் பேசுது. இப்போ எதையுமே நான் கண்டுபிடிக்கல, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் சகாதேவனே சொல்லுவார், நாங்கள் பொருத்தி பார்த்து தான் பலன் எடுத்தோம் அப்படின்னு. ராமாயணத்தில் வர சகாதேவனே என்ன சொல்கிறாருன்னா, பொருத்தி பார்த்து தான் பலன் எடுத்தோம் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு லக்னாதிபதி வந்து 5ஆம் இடத்துல உட்காந்தாலும், ஒரு லக்னாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும், 7ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தாலும், 5ஆம் அதிபதி லக்னத்தை உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக அவன் லவ் தான் பண்ணுவான். அவன் பிறந்து ஜனிச்சு கீழே விழுந்தன்னைக்கே சொல்லிடலாம். ஓகே. பிறந்தன்னைக்கே இவன் லவ் மேரேஜ் தான், இல்லை இவன் அரேஞ்ச் மேரேஜ் தான் தாராளமாக சொல்ல முடியும். இவனுக்கு 2 திருமணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் இவனுக்கு 2 திருமணமா அப்படிங்கறத அருமையா சொல்ல முடியும். அது எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் ஒரு கிளாஸே எடுக்கணும். புரிய வைக்க முடியாது. அப்படியா? இதுல ராசி சம்பந்தப்பட்டிருக்கா? இப்போ ஒருத்தங்க ஒரு ராசி இருக்குன்னா இவங்க காதல்ல பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா கன்னி ராசி, மகர ராசி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? கணக்கு இருக்கு. அதாவது சரத்தில் இருக்கிற ராசி பூராமே வந்து, சரம்னா 1 to 1 ஆண் பெண் ராசி அப்படின்னா, ஆண் ராசி ஃபுல்லாமே வந்து திருமணத்துக்கு ஒரு விரைவாக வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக முதலிடம் பிடிப்பாங்க. அப்படின்னா மேசராசி வந்து ஆண் ராசி, ரிஷப ராசி வந்து பெண் ராசி, மிதுன ராசி ஆண் ராசி, கடக ராசி பெண் ராசி, இப்படி ரொட்டீனாக 12 ராசி வருது. ஆண் பெண் ராசி, ஆண் பெண் ஆண் பெண் 12 ராசிகளும் வரும்போது ஆண் ராசி அனைத்துமே வந்து காதல் பண்ணும். கண்டிப்பாக அவசரமாக வேலை செய்யும். அது சரம் வேகமாக ஓடும். புரியுங்களா? வேகமாக வேலை செய்யும். சரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அவங்க வாழ்க்கை வேகமாக போயிட்டு இருக்கும். சுறுசுறு. இப்போ எப்போ படம் பார்த்தீங்கன்னா திருவிழாவே போயிட்டு இருக்குது, இவ்வளவு நேரம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் சரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துச்சுன்னா அவன் பயங்கர பிஸியா இருப்பான் அந்த மனிதன். அந்த மாதிரி தான் இப்போ சொல்றது என்னன்னா, சரத்தில் இருந்தால் ஒரு பலன், சிரத்தில் இருந்தால் ஒரு பலன், உபயத்தில் இருந்தால் ஒரு பலன். உபயம்னா மெதுவாக டெட் ஸ்லோ, மெதுவாக தான் வேலை செய்யும், மெதுவாக தான் பண வருமானம் வரும். திசை புத்தி நடக்கும்போது அதில் ஒரு கிரகம் நின்று திசை புத்தி நடந்துன்னா பணமே வராது, மெதுவாக வரும். ஆனால் எந்த காலத்துலையும் நம்ம வந்து தீமை பண்ணாது, நன்மை பண்ணும், பகுதி அளவுக்கு நன்மை பண்ணும். ஓகே. அதுதான் ராசி பர்டிகுலராக சொல்ல முடியுமா? இந்த ராசி சேரணும், இந்த ராசி சேரவே கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதான் இப்போ தானே சொன்னேன், லக்னத்துக்கு 6, 8, 12 லக்னங்கள் பொருத்த மாட்டேன். அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 ஏன் பொருத்தக்கூடாது அப்படின்னா, இவன் வந்து இப்போ நான் வந்து ஒரு கணவனை கல்யாணம் பண்ணுறேன்னு வைங்க, அவன் 6வது லக்னமாக இருந்தால் அவனுக்கு வைத்திய செலவையே நான் பண்ணிட்டு இருக்கணும். வைத்திய செலவுனா பெரிய பெரிய நோய், பெரிய நோய்னா என்னென்னா கிட்னி ட்ரபிள், ஹார்ட் அட்டாக்கு, பிளட் கேன்சர், அப்புறம் நிறைய பெரிய நோய் வரும், கல்லீரல் மிஸ்டேக்கு, இந்த மாதிரி பெரிய உறுப்புகள் பாதித்து பெரிய நோய்கள், பிக் பணம் செலவாகும். அப்போ அந்த 6வது லக்னத்தை தொட்டு நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா, 8வது லக்னத்தை தொட்டிங்கன்னா கணவன் மனைவி சண்டையாகவே இருக்கும், பயங்கர சண்டையாகவே இருக்கும், பிரச்சனையாகவே இருக்கும். 12வது லக்னத்தை தொட்டிங்கன்னா புருஷனை விட்டு ஓடி போயிடுவா. ஓகே. இந்த 3 லக்னம் நாங்கள் பொருத்த மாட்டோம், 3 லக்னத்தையும் சேர்த்த மாட்டோம். ஓகே. இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, கேட்குறவங்க கிட்ட நீ மாதிரி சொல்கிறீங்க ஓப்பனாக, ஆனால் அவங்க ஒருவேளை லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்பாங்கல்ல. லவ் பண்ணவங்கள ஜாதகமே பார்க்காதீங்க. இப்போ நான் நீ லவ் பண்ணிட்டேல, நீ ஜாதகம் பார்த்து நான் வேணாம் சொன்ன நிற்க போறியா, நீ அப்படிதான் கேட்பேன் நான், நீ நிற்க போறியா அப்படிதான் நான் கேட்பேன்.
அப்போ நீங்கள் வந்து பார்க்காதீங்க. அப்போ இல்லை இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படி இப்போ முந்தானத்து வெளிநாட்டில் இருக்காங்க 2 பேருமே வேலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈக்குவல் வயசு 36 வயசு ஆகுது பையனுக்கும் பிள்ளைக்கும். அவங்க வந்து நாங்கள் லவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பொருத்தம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறோம்னா பரிகாரமாகிய ஹோம பூஜை சொல்லி புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி வேப்ப மரத்துக்கு தாலி கட்டுறது, ஆண்கள் வேப்ப மரத்துக்கு தாலி கட்டுறது, பெண்களுக்கு 2 தாலி கட்ட சொல்றது. இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் சொல்லி செய்ய சொல்றது தான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் நீ லவ் பண்ணினா அவன் ஜாதமே பார்க்காதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுருவேன். ஆமா, கேட்டு மனசு களைய வேண்டாம். அம்மா அப்பாவுக்கு மனசு கேடும், புரியுதுங்களா? அவங்களுக்கே மனசு கேடும். என்னடா ஜாதகம் எப்படி இருக்கா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஓகே, வந்து திருமண தடை தள்ளி போகிறதுலாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஏதாவது முன்னாடி தப்பு பண்ணதான் காரணமா, இல்லை ஏதாவது ஜாதகத்தில் அப்படியே அமைஞ்சு வந்துடும்? நான் இத்தனை பேருக்கு ஜாதகம் பார்த்தேன், இத்தனை பேருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேருக்கு எங்கள் தாத்தா பண்ணி விடாமல் போயிட்டாரு. இப்போ எங்கள் தாத்தாவோட 5 கோடி ரூபாய் சொத்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அவர் செஞ்ச பாவத்தை நான் தானே அனுபவிக்கணும். இப்போ நான் சொத்தை நான் அனுபவிக்கிறேன், பாவத்தை இன்னொருத்தர் அனுபவிக்கிறேன். இது எந்த நடைமுறையில் வரும்? முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளுக்கு தான், புண்ணியங்களும் நம்மளுக்கு தான். அதுதான் வருதே ஒழிய இப்போ நம்ம தெரிஞ்சதுனால, நம்ம அஸ்ட்ராலஜிக்கு வந்து நம்ம தெரிஞ்சதுனால நம்ம பாவத்தை செய்யாம புண்ணியங்களை சேர்க்கணும். தான தர்மங்கள் செய்யும் போது தான் எல்லாமே புண்ணியமா சேரும். அது சாப்பாடு தானம், அன்னதானம் ரொம்ப ரொம்ப பண்ணணும். இல்லை, இப்போ இது தடைகள் இருக்குன்னா சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கல்யாணமே ஆக மாட்டேங்குது, 27 வயசுக்கு அப்புறமா பொண்ணு தேடுறாங்க கிடைக்கல அப்படின்னு, இதெல்லாம் பரிகாரம் இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. அதைத்தான் இப்போ சொன்னேன் நான். பரிகாரத்தின் மூலம் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், புரியுதுங்களா? பரிகாரம் என்பது என்னன்னா தடைகளை நீக்கும். இப்போ நாங்கள் ஒரு 100 ஜாதகம் பார்க்குறோம் வைங்க, இந்த மந்த் ஒரு 100 ஜாதகம் பார்த்தா 10 ஜாதகம் பரிகாரத்துக்கு கண்டிப்பாக வரும். எப்படி வரும்னா, திதி சூன்யம் முடக்கிற கிரகங்கள் மாட்டுச்சுன்னு வைங்க. இப்போ ஆணுக்கு வந்து சுக்கிரன் தான் கலத்தரகாரன், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் கலத்தரகாரன். கலத்தரனா யாருன்னா ஸ்பௌஸு, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், ஸ்பௌஸு. அப்போ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே செவ்வாய் தான் கலத்தரகாரன். இந்த செவ்வாய் என்பவன் ஒரு திதி சூன்ய வீட்டில் மாட்டிச்சுன்னா அவங்க பிறந்த திதியை வச்சு ஒரு வீடு திதி சூன்யமாகும், முடங்கிருச்சுன்னு அர்த்தம். இயங்காத பாவம் அப்படின்னா அதை இயங்க வைக்கிற எப்படி? பரிகாரத்தின் மூலம் அவங்களே உட்கார வச்சு மாலை போட்டு உட்கார வச்சு பரிகாரத்தின் மூலம் இயங்க வைக்கிறோம். இல்லை யாரெல்லாம் பரிகாரம் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் தான பரிகாரம், அதான் அன்னதான பரிகாரம். கோவிலில் வேலை நடக்கும் இல்லைங்க, அந்த காம்பவுண்டு வாழ்வு, கோவில் இடிச்சு கட்டுறது, இந்த சிவில் வேலை, கோவில் சிவில் வேலைக்கு தானம் பண்ண சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்குது. ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வீட்டில் மூத்த பொண்ணு ஒருத்தவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஆயிடுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, டைவர்ஸ் ஒரு பெண்ணுக்கு ஆகுதுனாலும் ஒரு ஆணுக்கு ஆகுதுனாலும் அவங்க லக்னாதிபதி 11 இருந்தா அவங்களுக்கு ஆல்ரெடி பிறப்புலேயே 2 தாரம், புரியுதுங்களா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லக்னாதிபதி 11 போய் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 2 தாரம் தான். 2 தாரமே ஆகலினா சைடில் ஒன்று வச்சுக்குவாங்க. கண்டிப்பாக அவங்க 2 தாரத்தோட தான் வாழணும், அதுதான் விதி, புரியுதுங்களா? அப்படியே இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. தெரியாமல் வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து உலக நியதி சொல்லிட்டு இருக்கேன் நான், புரியுதுங்களா? அது லக்னாதிபதி 11 உட்காந்தா கண்டிப்பாக 2 தாரம் தான். பெண்ணா இருந்தாலும் ஆனாலும் பெண்ணுக்கு விதிவிலக்கு ஆணுக்கு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. பாருங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போ 2 தாரம் தானே. பெண்ணு ஆணும் அப்படித்தான், டைவர்ஸ் பண்ணிட்டு 2 தாரம் பண்ணுவோம், அடுத்த கல்யாணம் பண்ணுவோம், அது 2 தாரம் தானே. அப்போ பாருங்களேன், அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்களேன், எத்தனை ஜாதகம் நாங்களாம் ஆய்வு பண்ணிட்டோம். நாங்களும் எத்தனாயிரம் ஜாதகங்கள், இப்போ ப்ரொஃபைலே எங்கிட்ட 40,000 ப்ரொஃபைல் இருக்குது, எனி ஜாதகம். அதை வச்சு தான் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற மக்களுக்கு. நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து மேட்ச் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, 4 பொருத்தம் வந்துருச்சு, இன்னும் 2 சேர்த்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? நான் தான் இப்போ இவ்வளோ நேரம் விஷயம் சொன்னேன், கடைசியாக நட்சத்திர பொருத்தம் பார்ப்பேன்னு. அது வரைக்கும் பார்க்க மாட்டேன். அந்த நட்சத்திர பொருத்தத்திலுமே என்ன வேணும்னா ரஜ்ஜு வேத யோனி 3 இருந்தாலே போதும். நீங்க சொல்ற 10 பொருத்தம் தேவையே இல்லை. 10 பொருத்தம் ஒன்றுமே செய்யாது. கட்ட பொருத்தம், திசாபுத்தி பொருத்தம், லக்ன பொருத்தம், அந்த ராகுகேது பொருத்தம், இதை மட்டுமே பார்ப்போம் நாங்கள். ஓகே, அது எப்படி நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ண முடியும்? அப்படி என்ன ப்ராசஸ் அது ஆக்சுவலி? இல்லை, நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம், என் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம், இது 2க்கும் பொருந்துதா அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரத்தை பொறுத்தவரை 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் வருதுன்னு வைங்க, கண்டிப்பாக கல்யாணம் செய்ய முடியாது. அந்த கட்டத்தில் 8ஆம் லக்னமாக இருந்தால், 6ஆம் லக்னமாக இருந்தால், 12ஆம் லக்னமாக இருந்தால் செய்வீங்களா? செய்யக்கூடாது, பொருத்தக்கூடாதுன்னு விளக்கத்தன்னு சொன்னேன். ஓகே, அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்னெல்லாம் வந்து கேட்பாங்க உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? அதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், எங்கள் அண்ணன் வீட்டு சொத்து வீணா போகுது, அடுத்தவ வந்து அனுபவிச்சிருவா, என் பிள்ளை கொடுத்தா அந்த சொத்து என்கிட்டயே இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி இது எப்படியாவது பொருத்தம் பண்ணி கொடுங்க, இது பொருத்துன்னு எழுதி கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இது சக்ஸஸ் எதில் கொடுத்துருக்கேன், நான் திருமணத்தில் தான் நிறைய கொடுத்துருக்கேன்.
திருமணத்திலேயே குழந்தை பிறப்பில்லை. நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யுங்க, திருமணம் குழந்தை பிறக்கும். ஐவிஎஃப் போங்க, ஐஎஃப் போங்க, மெடிக்கல் போங்க, ஊரை விட்டு வெளியே போய் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தாம்பத்தியம் வச்சுக்கோங்க, ஒரு கோவிலில் போய் ஒரு லாட்ஜ் எடுத்து தாம்பத்தியம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி குழந்தை பிறப்பில் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கேன், திருமணத்தில் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். திருமணத்தில் கேட்குறவங்களுக்கு உள்ளதை உடச்சி சொல்லிடுவேன் நான். ஓகே, அது எப்படி கணிக்கிறீங்க மேம்? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் தாம்பத்தியம் வச்சுக்கோங்க, இப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது, இந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா இன்டர்வியூ போனால் வேலை கிடச்சிருக்குது, இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் எழுதப்பட்ட இது தானே? ஆமாம், இல்லை ஜாதகத்தை பார்க்குறோம். குழந்தைக்கு பாவம் 5ஆம் பாவம், 5ஆம் பாவ அதிபதி எங்கே இருக்காரு பாருங்க, 12ல் இருந்தாருன்னா வெளியூர் போய் இருந்து அவங்க வெளியூர் போய் லாட்ஜ் எடுத்து ரூம் எடுத்து தாம்பத்தியம் வச்சாங்கன்னா குழந்தை உண்டாயிரும். ஒன்றும் இல்லை, மலேசியா போயிட்டு வாங்கண்ணே, போய் ஒரு வாரம் சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு வாங்கண்ணே, வந்ததே கன்சீவ் ஆயிடுச்சு, மலேசியா போய் சுற்றி பார்த்து அத்தனை தூரம் சுற்றி போட்டு வந்து பார்த்து கார்டு போட்டு செக் பண்ணி பாசிட்டிவ் வருது. அந்த பிள்ளை வந்து அவ்வளோ ஆனந்தமாக ஆஃபீஸில் வந்து சொல்லுது எங்கிட்ட. இந்த மாதிரி தான். அப்புறம் 6ல் இருந்து நீங்கள் 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் மெடிக்கல் போனால் தான் குழந்தை. இந்த மாதிரி கணிதங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மெடிக்கல் போயிட்டு வாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் எடுத்தால் தான் உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவோ 8ல் மறைஞ்சாலோ 12ல் மறைஞ்சாலோ அந்த 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் லக்ன புள்ளி மறைஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐவிஎஃப் ஐஎஃப் இந்த மாதிரி போனால் தான் சக்ஸஸ் ஆகும். ஓகே, இந்த ஜாதக பொருத்தம்லாம் பார்க்காமையே நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்கிறோம், இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு சில பேர் ஹாப்பியாக தான் வாழ்கிறாங்க. இப்போ அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக உண்மையிலும் உண்மை. யாரெல்லாம் ஜாதகம் பார்த்தாங்க அந்த காலத்தில்? எனக்கே ஜாதகம் பார்க்கல. நீங்கள் இத்தனை எங்கள் அப்பா ஜோசியர், எங்கள் தாத்தா ஜோசியர், எங்கள் தாய்மாம் பையன் வந்தா அப்படி நான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னார். இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 63 வயசாகுது, எங்கள் வீட்டுக்காருக்கு 70 வயசாகுது. லவ் மேரேஜ் இல்லை, பெரியவங்களா பார்த்து இது அண்ணன் புள்ள அக்கா புள்ள அப்படின்னு மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுக்கல அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. மனப்பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினப்பு இருந்தால் திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றிட்டு வந்து தாராளமாக திருமணம் பண்ணுங்க. யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. கணவன் மனைவி, அதாவது காதலன் காதலி, இது கணவன் மனைவி சேராது. புதன் போயிருங்க. காதலன் காதலினா புதன், கணவன் மனைவினா சுக்கிரன் செவ்வாய் வந்துடும். புதனாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, புதனாக இருக்கும்போது தான் காதலன் காதலி போய் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றிட்டு வந்து நீ தாராளமாக கல்யாணம் பண்ணது ஒன்றுமே நடக்காது, நீ 100 வருஷத்துக்கு வாழ்வ. ஓகே, ஜாதகம் தாண்டி அது ஒரு இது இருக்கா? இருக்கு, அந்த காலத்துல அதானப்பா இருக்குது. இது நல்ல ஐடியாவா இருக்கே மேம். நான் நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய பேர் நிறைய பசங்க பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டா, அருமைடா, சூப்பர்டா அப்படின்னு. இல்ல இப்போ அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப காலமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அது என்ன காரணம்? எதுக்காக முருகர் கோயிலுக்கு போகணும்? மலை மேல ஏறி முருகர் கும்பிட்டு தரிசனம் பண்ணும்போது நல்ல டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ மேல போய் சாமி கும்பிடும்போது அந்த டயர்டுல நம்ம ஒரு சாமி கும்பிடும்போது ஒரு வேர்க்குதுன்னு வைங்களேன், அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளை ஒட்டிக்கும். அதுக்காக தான் அந்த முருகரை போய் மலை மேல ஏறி கணவன் மனைவி. எப்பவுமே பாருங்க, ஒரு வசதியான வீட்டு பிள்ளைகளை எங்கேயுமே நடந்து கூட போயிருக்காது. மெயின் அதுக்காக தான் சொல்றது, புரியுதுங்களா? அப்போ நீங்க பீச்சிலே போக வேண்டாம், இதுலயும் போக வேண்டாம், ரோப் கார்லயும் போக வேண்டாம், நீங்க நடந்து போய் சாமி கும்பிட்டு வாங்க, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அது வரும்பொழுது இறங்கி வரும்பொழுது ஒரு முருகர் போட்டோவோ அல்லது முருகர் சிலையோ ஒரு விநாயகர் சிலையோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களை அது காப்பாற்றும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி. நன்றி. நல்லதே நடக்கும்.